இந்த சங்கோஷ்டி 5வது வருஷம் 5 ஸ்பெஷல். ஜென்ரலாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நம்ம கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹேட்ரிக் செலிப்ரேட் பண்ணுவோம். ஏன் ஹேட்ரிக் செலிப்ரேட் பண்ணுவோம்? சில விஷயம் ஒரு டைம் லக்கில் நடக்கலாம், 2வது லக்கில் நடக்கலாம், 3வதும் லக்காகிறது ரொம்ப ரேர். ஆனால் நமக்கு அஞ்சு அமைஞ்சிருக்கு. அதுவும் இந்த மார்கழி மாசத்துல நம்ம ஒரு மாசம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். மார்கழினாலே ஒரு டிவினிட்டி இந்த ஏர் அப்படின்னுவா. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இந்த மாசத்துல நமக்கு இந்த சங்கோஷ்டி வாசிச்சிருக்கு. இந்த 5வது வருஷத்துல சங்கோஷ்டி இஸ் நத்திங் பட் எக்ஸ்பிரஸிங் அவர் கிராட்டிடியூட் தானே. நம்ம மாயனம் காணகில்லான்னு சொல்றார் சுவாமி தேசிகனே. ஆனா நம்ம நம்மளால முடிஞ்ச ஒரு வழியில இந்த கிராட்டிடியூட் எக்ஸ்பிரஸ் பண்றோம். அதுதான் இந்த சங்கோஷ்டி. இந்த சங்கோஷ்டியில இது வரைக்கும் நடந்த 5 சங்கோஷ்டியை விட இந்த சங்கோஷ்டியில தான் we have the highest registration. So again, so congratulations to all of you. 700 பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கா. நேத்தும் கார்த்தால 2 நாள் நடந்த சங்கோஷ்டி. நேற்று கார்த்தால குழந்தைகள் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போதே ஃபுல் ஹவுஸா இருந்தது. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த மாதிரி பார்க்கறதுக்கு. அடியனுக்கு இந்த மயிலாப்பூர்ல ஒரு ட்ரீம் சொல்லலாம். ஒரு 6 வருஷம் முன்னால இதே நரசிம்பிரியா ஆஃபீஸ்ல ஒரு திருப்பாவ உபன்யாசம். இன்னைக்கு 7.5 வித்வான்கள்ல ஒரு 4 பேர் அந்த திருப்பாவ உபன்யாசம் பண்ணா. அந்த ஆடியன்ஸ்ல மொத்தமா ஒரு 10 பேர் கூட இல்லை அன்னைக்கு. அப்போ ஒரு குறை இருந்தது, என்னடா இவ்வளோ பெரிய வித்வான்கள் பண்றாளேன்னு. அந்த குறையை இன்னைக்கு எல்லாரும் பூர்த்தி பண்ணி வச்சிருக்கேன். அதனால அதுக்கும் தன்யவாதங்கள் சமர்ப்பிச்சுக்கிறோம். ஸோ எல்லாரும் இன்னைக்கு ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், ப்ளீஸ் ஸ்டே காம் த்ரூ அவுட் த ப்ரோக்ராம். நீங்களாம் அப்புறம் இன்னொரு விஷயம், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் 5 அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் அம்புனா. ஆனா இந்த 5 அறிஞ்சவா இருக்காள் சில பேர், அவளை நம்ம கொண்டாடணும் இல்லையோ. அதனால இந்த 5 சங்கோஷ்டியும் யார், அதாவது முதல் நாளும் அட்டன் பண்ணி ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணவங்க யாராவது இருந்தா கொஞ்சம் எழுந்துருங்க பார்க்கலாம். எழுந்து நில்லுங்க ப்ளீஸ். ஸ்டாண்ட். 5 சங்கோஷ்டிக்கும் வந்தவா ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணி, ஃபர்ஸ்ட் ஆன்லைன் சங்கோஷ்டியா இருந்தது. கொஞ்ச நேரம் நில்லுங்க ப்ளீஸ். இந்த 5க்கும் வந்தவா நில்லுங்க. ஒரு 55 பேர் வந்திருக்கா. அதாவது சேவாஸ்ரீஸ் இல்லாம 55 பேர் 5 சங்கோஷ்டியே வந்திருக்கா. இந்த 5 மாதிரி இவெல்லாம் 30 சங்கோஷ்டி வரணும்னு நம்ம இன்னொரு நூற்றாண்டு சொல்ல முடியாது. அதனால 5 இன்னொரு 30 சங்கோஷ்டி எல்லாரும் யாரும் பார்த்துக்கிச்சேன். அந்த 5 சங்கோஷ்டி வந்தவ மட்டும் குழந்தைகள் கிட்ட இருந்து ஒரு கிஃப்ட் வாங்கிக்கோங்க. இப்ப சம்பிரதாயத்துல ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் இந்த 5 பத்தி எப்படி அனுபவிக்கிறான்னு ஸ்ரீமதி பிரபா சேனேஷ். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா. விஸ்வாவசு சங்கோஷ்டி 2025, இது 5வது வருஷ சங்கோஷ்டி. 2025ல வேற ஏற்பட்டிருக்கு. 5 அப்படிங்கிறது நம்ம சம்பிரதாயத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர். பெருமாளுடைய நிலைகள் 5, பூதங்கள் 5, தன்மாத்திரைகள் 5, கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, கருடனை பத்தி பாடக்கூடிய நூல்கள் 5, கருடனுடைய மந்திரத்துல எழுத்துக்கள் 5, ஆயுதங்கள் பெருமாளுக்கு 5, சம்ஸ்காரங்கள் 5. இந்த மாதிரி பல 5கள் நம்ம சம்பிரதாயத்துல இருக்கு. 5 எப்படி முக்கியமோ அந்த மாதிரி 5வதும் ரொம்ப முக்கியம். 5வதா இருக்கிற 5 முக்கியமான விஷயங்களை யோசிச்சு பார்த்தோம்னா, முதல்ல அவதாரங்களுக்குள்ள 5வது அவதாரம் வாமனாவதாரம். சம்ஹாரமே பண்ணாத அவதாரம் வாமனாவதாரமா அமையிறது. அதனால அதுக்கு சிறப்பு. ஆழ்வார்களுக்குள்ள 5வது ஆழ்வார் யாரு? யாரு குழந்தைகளா? நம்மாழ்வார். நம்மாழ்வாருக்கு என்ன ஏற்றம்? ஆழ்வார்களில் தலைவர், அங்கியான ஆழ்வார் நம்மாழ்வார் ஆச்சா. அதே மாதிரி உடம்புல இருக்கிற வாயுக்கள் 5. அதுல 5வது வாயு சமான வாயு அப்படிங்கிறது. அந்த சமான வாயு சீரா இருந்தாதான் உடம்பெல்லாம் நன்னா இருக்கும், ஆரோக்கியமா இருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு 5. அது தவிர வேற ஒரு சுவாரஸ்யமான 5. அது என்ன 5 அப்படின்னு பார்த்தோம்னா, பெருமாளுடைய நிலைகள்ல 5வது நிலை எது? அர்ச்சாவதார நிலை. அர்ச்சாவதார நிலை தான் நாமெல்லாம் போய் சேவிக்கும்படியா, நமக்கும் அனுபவம் கொடுக்கும்படியா இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதனால அது சிறப்பு.
இது 4வது 5 பார்த்தோம். இப்போ 5வதா இருக்கக்கூடிய லாஸ்ட் 5, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் 5. உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி குழந்தைகளா, தசரதருடைய 5வது குழந்தை யாரு? யாரு? சத்ருக்னன். கரெக்டா? தசரதருக்கு எத்தனை பிள்ளைகள்? 4 பேர். அந்த பிள்ளைகள் 4 பேருக்கு முன்னாடி ஒரு பெண் இருந்தா, அவதான் சாந்தா தேவி. அந்த சாந்தா அப்படிங்கிறவளுக்கு அப்புறம் 4 பிள்ளைகள். அதனால 5வது பிள்ளை சத்ருக்னாழ்வான். சத்ருக்னாழ்வானுக்கு இருக்கிற ஏத்தம் வேற யாருக்குமே கிடையாது. நல்வழியான தொல் வழியை, பாகவத பக்தியை நமக்கு காண்பித்து கொடுத்தவர் சத்ருக்னாழ்வான். இந்த மாதிரி 5வது அப்படிங்கிறதுக்கு பலவிதமான சிறப்புகள் இருக்கு. இந்த சங்கோஷ்டியும் 5வது சங்கோஷ்டியா ஏற்பட்டிருக்கு. இதுல நம்ம போன சங்கோஷ்டிகளுடைய கதையெல்லாம் பார்த்தோம்னா அது எப்படி இருந்தது அப்படின்னு கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். இது ஒரு மைல் ஸ்டோன் 5ங்கிறது. அதனால 4 வருஷமா எப்படி சங்கோஷ்டி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத சுருக்கமா யோசிச்சு பார்த்தோம்னா, முதல் சங்கோஷ்டி ஃபெய்த் ஃபைட்டிங் ஓவர் ஃபியர் அப்படின்னு இருந்தது. கொரோனா, ஓமிக்ரான், 3rd வேவ் அப்படின்னு ஒன்று திடீர்னு வந்தது. சங்கோஷ்டிலாம் நம்ம பிளான் பண்ணிட்டோம். January 8, 2022 அன்னைக்கு பிளான் பண்ணோம். அந்த வேவ் அப்படிங்கிறது January 6 கன்ஃபார்ம் பண்ணி லாக்டவுன்லாம் சொன்னா. அதனால சடனா அதை ஆன்லைனா பண்ணும்படியா சேலையூர்ல அமைஞ்சுது. ஆனாலும் எம்பெருமான் அதை நடத்தி கொடுத்தார் பை ஃபைட்டிங் ஓவர் ஃபியர். அடுத்தபடியா ஸ்ரீரங்கத்துல ஆச்சரியமா ஸ்ரீரங்க விஜயம் அப்படிங்கிற சங்கோஷ்டி நடந்தது. அதுல இன்சைட்ஃபுல் இன்வோகேஷன் அப்படின்னு முதல்ல திரளா எல்லாரும் இருந்த சங்கோஷ்டி. அது நிறைய புது புது விஷயங்கள், கருத்தரங்கங்கள், உபன்யாசங்கள், T20 அந்த மாதிரி சுவாரஸ்யமான ப்ரோக்ராம்ஸ்லாம் இருந்தது. அது ஒரு நல்ல ஆரம்பமா அமைஞ்சுது. 3வது சங்கோஷ்டி ஸ்ரீநாத தர்சனம் அப்படிங்கிறது இன்னும் மெருகேறி வைப்ரண்ட் வெனரேஷனா இருந்தது. அது குழந்தைகள்லாம் நிறைய கலந்துக்க ஆரம்பிச்சா அந்த வருஷத்துல இருந்து. நாடகங்கள், குவிஸ் அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் ஏற்பட்டது. போன வருஷம் ராமானுஜதயா அப்படிங்கிற சங்கோஷ்டியில எக்ஸ்டாட்டிக் எலிவேஷன், ஆச்சாரியாள்லாம் எப்படி தங்களையே அர்ப்பணிச்சுண்டு சம்பிரதாயத்தை சம்ரட்சிச்சா அப்படிங்கறத போன சங்கோஷ்டியில தீமா வச்சுண்டு பார்த்தோம். அதனால 4 வருஷமாவே இந்த 5 அப்படிங்கிற கான்செப்ட்ல சங்கோஷ்டி அமைஞ்சா மாதிரி இருக்கு. ஃபெய்த் ஃபைட்டிங் ஓவர் ஃபியர், இன்சைட்ஃபுல் இன்வோகேஷன், வைப்ரண்ட் வெனரேஷன் அண்ட் எக்ஸ்டாட்டிக் எலிவேஷன். இப்ப இந்த வருஷம் எப்படி இருக்க போறது சங்கோஷ்டி அப்படின்னு கேட்டா, all the 4 put together to get the 5, it will be faithful, innovative, vibrant and ecstatic. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எல்லாரும் கலந்துக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சு ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தை அவலம்பிச்சு ஆரம்பிக்கிறோம் இந்த ப்ரோக்ராமை.